வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம். முருகனோட அறுபடை வீடுகளுக்கு. இந்த 6 கோவில்களும் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் இல்லைங்க. அது நம்ம மனித வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் விளக்குற ஒரு தத்துவ வழிகாட்டி. யோசிச்சு பாருங்களேன். 6 பழங்கால கோவில்களுக்குள்ள ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கைய வாழ்றதுக்கான ரகசியமே அடங்கியிருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இது வெறும் ஆன்மீக பயணம் மட்டும் இல்ல, உங்களையே நீங்க தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பயணம். இதுதாங்க அறுபடை வீடுகளோட கதை. இது வெறும் கோயில் புராணம் கிடையாது. இது இல்லறம், போர், அமைதி, ஞானம், உபதேசம், அப்புறம் அருள்னு நம்ம வாழ்க்கையை வழிநடத்துற ஒரு ஸ்பிரிச்சுவல் ரோட் மேப். வாங்க இந்த பயணத்தை இப்போ நாம தொடங்கலாம். இந்த கோவில்களுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி இந்த வரைபடத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் படை வீடுனா போர் பண்ற முகாம் இல்லனா போர்க்களம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதோட உண்மையான அர்த்தம் அது கிடையாது. சங்ககால நூலான திருமுருகாற்றுப் படையிலிருந்து தான் இந்த வார்த்தை வருது. ஆற்றுப்படுத்துதல்னா வழிநடத்துறது, அதாவது பரிசு கொடுக்கற ஒரு ராஜா கிட்ட மத்தவங்கள வழிநடத்துறது. இங்க நக்கீரர் நம்ம முருகனோட அருளை பெற இந்த 6 இடங்களுக்கும் வழிநடத்துறார். அதனாலதான் இது ஆற்றப்படை வீடு. நம்ம ஆன்மீக வரைபடத்துல முதல் ஸ்டாப் திருப்பரங்குன்றம். இங்கதாங்க மனித வாழ்க்கையோட அஸ்திவாரமான இல்லற வாழ்க்கை தொடங்குது. சூரன வதம் செஞ்ச கையோட முருகன் தெய்வானிய மணந்து இல்லற வாழ்க்கையில அடியெடுத்து வச்ச இடம் இதுதான். இந்த தெய்வீக திருமணம் நம்ம வாழ்க்கையில உறவுகளோட முக்கியத்துவத்தையும் சமூக பிணைப்புகளோட அவசியத்தையும் நமக்கு உணர்த்துது. இதுதான் நம்ம பயணத்தோட முதல் படி. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க நடக்கிற சடங்குகள் தான். இது ஒரு குடைவரை கோயிலுங்கிறதால மூலவருக்கு அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலா சூரசம்ஹாரம் முடிச்சு அவர் கையில வச்சிருந்த வேலுக்கு மட்டும்தான் அபிஷேகம். மத்த கோவில்கள்ல நிக்கிற மாதிரி இல்லாம இங்க முருகன் திருமண கோலத்துல அமர்ந்து காட்சி தரது ரொம்பவே ஸ்பெஷல். சரி, இல்லறம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து வாழ்க்கையில நாம சந்திக்கிற போராட்டங்கள், தீமைய ஜெயிக்கிற சக்தி, இதையெல்லாம் குறிக்கிற இடம்தான் திருச்செந்தூர். குன்றருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில அமைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சூரபத்மனோட போர் கடல்ல நடந்ததால முருகன் இங்கே தம் படைகளோட தங்கியிருந்ததா சொல்லப்படுது. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம்னு ஒரு சக்தி வாய்ந்த பழமொழி இருக்கு. முருகனோட அவதார நோக்கமே இங்கதான் நிறைவேறுச்சு. போர் முடிஞ்ச பிறகு தன்னோட படை வீரர்களோட தாகத்தை தீர்க்க முருகன் தன்னோட வேலாலேயே ஒரு கிணறு உருவாகினார். அதுதான் நாளி கிணறு. ஆச்சரியம் என்னன்னா, கடலுக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் அந்த கிணத்து தண்ணி இன்னிக்கும் இனிக்குது. வாழ்க்கை போராட்டங்கள்ல நமக்கு கிடைக்கிற தெய்வீக அருளுக்கு இது ஒரு அடையாளம். போருக்கு பிறகு என்ன வரும்? அமைதி. சூரனை ஜெயிச்ச அந்த ஆக்ரோஷம், அந்த கோபம் எல்லாம் தணிஞ்சு முருகன் அமைதியா அமர்ந்த இடம்தான் திருத்தணி. இது நம்ம வாழ்க்கையில கோபத்தையும் வேகத்தையும் தாண்டி அமைதியா அடையிற கட்டத்தை குறிக்குது. திருத்தணியோட பழைய பேரே தணிகைதான். தணிகைனா சாந்தம் அடையறதுன்னு அர்த்தம். இங்க முருகன் ரொம்ப கோபம் தணிஞ்சு சாந்த சுரூபியா இருக்கார். இங்கதான் அவர் வள்ளிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லறத்தோட இன்னொரு பரிமாணமான அன்பை வெளிப்படுத்துறார். அதனால இது அமைதிக்கும் அன்புக்குமான ஒரு இடம். அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் மனசை எதை நோக்கி போகும்? உள்முகமா ஒரு தேடல ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி துறவின் மூலமா ஞானத்தை தேடுற நிலைதான் பழனி. பழனியில முருகன் ஏன் ஆண்டி கோலத்துல இருக்காரு? நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரபலமான கதை தெரியும். நாரதர் கொண்டு வந்த ஞான பழத்துக்காக ஒரு போட்டி நடக்கும். அதுல தனக்கு பழம் கிடைக்கலையேன்னு கோவிச்சுக்கிட்டு முருகன் எல்லாத்தையும் திறந்து இந்த மலை மேல நின்னாரு. அப்போ சிவனும் பார்வதியும் ஞான பழம் நீ ஏன்னு சொன்னாங்க. அந்த பழம் நீங்கிற வார்த்தை தான் மருவி பழனியா மாறுச்சு. ஆனா பழனியோட மிகப்பெரிய அதிசயம் இந்த நவபாஷாணம் தாங்க. போகர்னு ஒரு மகா சித்தர் 9 விதமான கொடிய விஷயங்களை ஒன்னா சேர்த்து அதையே மருந்தா மாத்தி இந்த மூலவர் சிலைய செஞ்சிருக்கார். இந்த சிலைக்கு செய்யப்படுற அபிஷேக பொருட்கள் தீராத நோய்களை கூட தீர்க்கிற அருமருந்தா இன்னைக்கும் பார்க்கப்படுது. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு ஆழமான தத்துவம். பழனியில ஒவ்வொரு நாளும் 6 கால பூஜைகள் நடக்கும். இந்த ஒவ்வொரு பூஜையும் ஒரு மனுஷனோட 6 பருவங்களை குறிக்குதான், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும். ஆண்டியா பிறந்து வேடனா தேனி இளைஞனா வளர்ந்து குடும்பஸ்தனா பொறுப்பேற்று ராஜாவா வாழ்ந்து கடைசியில மலரா உதிர்றது. இது வாழ்க்கையோட ஒரு முழுமையான சுழற்சி. ஞானத்தை தேடியாச்சு. அதுக்கு அடுத்த நிலை என்ன? அந்த ஞானத்தை அடைஞ்சு அத மத்தவங்களுக்கு உபதேசிக்கிறது. அதுதான் சுவாமிமலையோட தத்துவம். இந்த ஒரு வரி போதும் சுவாமிமலையோட முழு கதையும் புரிஞ்சுக்க. மகன் குருவானான், தந்தை சீடனானான்.
ஞானத்தை தேடும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா வரிசைகளும் தலைகீழா மாறுங்கிறதை இந்த இடம் காட்டுது. தன்னோட அப்பாவுக்கே, அதாவது சிவபெருமானுக்கே ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை முருகன் குருவா இருந்து உபதேசம் செஞ்ச இடம் இது. உண்மையான ஞானத்துக்கு வயசோ பதவியோ ஒரு தடையே இல்லைன்னு இது நமக்கு காட்டுது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற 60 படிகளும் 60 தமிழ் வருஷங்களை குறிக்குது. வாழ்க்கையோட ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்துதான் நாம ஞானத்தை அடைய முடியுங்கிறது இதோட தத்துவம். நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஞானம் கிடைச்ச பிறகு பக்குவம் வரும். அந்த பக்குவத்தோட வெளிப்பாடுதான் அருள். அதுதான் பழமுதிர்ச்சோலை. ஞானத்துல உச்சத்துல இருந்த ஔவை பாட்டிக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த இடம் இது. ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகன் கேட்ட அந்த விளையாட்டுல தான் கத்துக்கிட்டது கைமண் அளவுதான்னு ஔவை உணர்ந்தாங்க. இங்க முருகன் தன்னோட 2 மனைவிகளோட சேர்ந்து காட்சி கொடுத்து இல்லற வாழ்க்கையில பக்குவம் அடைஞ்சு எப்படி அருள் பாலிக்கணும்னு நமக்கு காட்டுறார். அப்போ மொத்தத்துல இந்த அறுபடை வீடுகளும் நம்ம வாழ்க்கையோட ஒரு முழுமையான வரைபடம் மாதிரி. இல்லறத்துல ஆரம்பிச்சு தீமைய ஜெயிச்சு அமைதி அடைஞ்சு ஞானத்தை தேடி அத உபதேசம் செஞ்சு கடைசியில பக்குவம் அடைஞ்சு அருள் புரியறது. இதுதாங்க ஒரு முழுமையான வாழ்க்கையோட பாதை. பாருங்க, இந்த பழங்கால வழிகாட்டுதல் வெறும் கதைகள் கிடையாது. இது காலத்தால் அழியாத தத்துவங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க எந்த கட்டத்துல இருக்கீங்க, அடுத்து எதை நோக்கி போகணும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கலாம்.